ஈஸ்வரானுகிரகம். மலைநாடு திவ்யதேசத்துல திருக்கடித்தானங்கிற திவ்யதேசம். அங்க பெருமாளுடைய திருநாமம் அற்புத நாராயணர் பேரு. தாயார் கற்பகவல்லி தாயார். ரொம்ப விசேஷமான ஒரு சன்னதி. இந்த சன்னதியில நுழையத்தே நமக்கு ஒரு பெரிய பரமாச்சரியம் இருக்கும். ஒரு கல் இருக்கும், அது மேல ஒருத்தர் படுத்துட்டு இருப்போம். இது என்னது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது என்ன இது அப்படின்னு கேட்டா, ஒரு ராஜாவுக்கு ஜென்ம தினம். அன்னைக்கு ராஜா சன்னதிக்கு வர ராக்காலம் ஆயிடுது. பெருமாளை சேவிக்க முடியல, வாசல் நின்னுட்டார். ரொம்ப நாடி கழிச்சு ராஜா மறுநாளைக்கு பார்த்துக்கலான்னு இருக்கிறத அந்த கோவிலை காப்பதற்கு மைக்காப்பாளன் ஒருத்தர். இந்த கோவில் பார்க்க மைக்காப்பாளன் அவர் ராஜா கிட்ட சொன்னாரா, சன்னதியை திறந்து விடுற, நீங்க வாசல்ல இருந்து பார்த்துட்டு. ராஜா சொன்னார், வேண்டாம், எனக்கு நான் காலையில பார்த்துக்கிறேன், திறந்து விடுறேன், நீங்க கவலைப்படுறீங்களா. திறந்து பெருமாளை காமிச்சு அனுப்பிச்சு விட்டார். மறுநாள் காலையில அர்ச்சக சுவாமி வர சன்னதி திறந்திருக்கிறத பார்க்கிறார். கேட்டாராம். பெருமாள் ரொம்ப கோபப்பட்டார். ஒரு காரியம் இந்த பூஜா காலங்களை தவிர மற்ற காலங்கள்ல பெருமாளை சேவிக்கப்படாது. அதாவது சுவாமி தரிசனம்ங்கிறது எந்த காலத்துல நியமமோ அந்த காலத்துலதான் சேவித்தல். அதுதான் பிரமாணம். இவருக்கு உடனே என்ன தண்டனைன்னா வேற ஒண்ணும் கிடையாது. பெருமாள் சன்னதியில அவன் சரீரத்தை உடனும். ஒரு கோவில் உள்ள நேரம் தவறி உள்ள போனால் இந்த தண்டனை அப்படின்னா, இன்னைக்கு கோவில்கள்ல நடக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை உண்டுங்கிறது அவாவா பார்த்துக்கலாம். இந்த படத்தோட நம்ம பார்க்கிறோம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயண.